நம்ம அரேயில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த மியூட்டபிலிட்டி பற்றி பேச போகிறேன். இன்னும் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் நேம் எல்லாம் டேட்டா ஏதோ ஒன்று, டேட்டா ஈக்குவலன் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அலோகேஷன் இங்கே கொடுத்துட்றேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ப்ரிங் பூட் பைத்தான் கொடுத்துட்றேன். So these are all assigned to the reference name called data belongs to the string data type. That's what every data will be enclosed within the single double quotes, right? Good. So for accessing the data, accessing the elements of the array, ஸ்ட்ரிங் அரே என்ன பண்ணுவோம்? இப்போ லென்த் எனக்கு தேவை. அப்போ லென்த்ன்றது இன்டீஜர் தான். இன்ட் லென்த் ஈக்குவலன் டு டேட்டா டாட் லென்த் அப்படின்னு கால் பண்ணாவே உங்களுக்கு கிடச்சிரும். லென்த் என்ன அப்படின்னு கிடச்சிரும். யூ கேன் பிரிண்ட் இட். பாருங்கள், யூஸ் பண்ணலைன்னா அவங்க இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்கள். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் லென்த். திஸ் இஸ் மை டேட்டா. ஓகே, ஸோ திஸ் லென்த் இஸ் பில்ட் இன் டேட்டா. இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன் யூ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் லென்னு கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டு இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இப்போ லென்த் கிடச்சிருச்சு. இப்போ 1 2 3 4 அதுதான். ஓகேவா? நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஃபோர் லென்த் கிடச்சிருச்சு. அப்போ நான் ஆக்சஸிங்க்கு என்ன பண்ணுவேன்? for int I equivalent to 0, I less than len, or else directly you can assign data dot length. நான் கடந்த ப்ரோக்ராமில் அப்படி தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் புரிதலுக்காக நான் இந்த இடத்த சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறது என்ன? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்ன எனக்கு தேவை? டேட்டாவோட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சஸிங் த டேட்டா ஃப்ரம் த அரே, எலிமெண்ட் ஃப்ரம் த அரே. டேட்டான்றது இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் நேம் வச்சுருக்கோம். ஒன்ஸ் அகெயின் ஐ வில் சேவ் இட். array3.java அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜாவா டெமோ array3 அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ப்ரிங் பூட் பைத்தான் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, ஜாவா இது என்னமோ 4 இருக்கு. என்ன இருக்குது? லென்த்து பிரிண்ட் பண்ணியிருக்கோமா? யா, ஃபைன். அது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் இல்லைன்னா லென்த் ஆஃப் த எலிமெண்ட்னு வேணால் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேட்டா ஈக்குவல் டு, ஏன்னா அது நல்லா இல்லை பார்க்க. ஓகே, 4 ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ப்ரிங் பூட் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, டேட்டா ஆஃப் 3 இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். டேட்டா ஆஃப் 3 ஈக்குவலன் டு pandas அப்படின்னு நான் மாற்றுறேன். டேட்டா ஆஃப் 3 தேர்ட் எலிமெண்ட்டை வந்து அங்கே என்னவா இருக்குது? ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்குது. அதை நான் pandas அப்படின்னு மாற்றுறேன். இப்போது நான் ஆக்சஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ தட் பிளாக் வில் பி பிளேஸ்ட் ஓவர் ஹியர். So you just listen here. That will be replaced. கரெக்டாக pandas மாறிடுச்சு. புரியுதுங்களா?
இப்போ நீங்கள் ஆக்சஸ் கூட பண்ணி பார்க்கலாம் டைரெக்டாக, ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் மியூட்டபிள் பண்ண முடியும் இங்கே, ஓகேவா? இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் டேட்டா ஆஃப் 3 ஏற்கனவே கொடுத்தது இங்கே இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ப்ரிங் போர்டு 0 1 2 3 பைத்தன் will be replaced by the pandas. ஸோ இப்போது எனக்கு வந்து ரெண்டுமே பிரிண்ட் பண்ண வேணாம், அதனால தான் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டேன். array 3.java ஜாவா டெமோ array 3. ஸோ பைத்தன் இருக்காது, அதுக்கு பதிலாக pandas இருக்கு. ஓகே, ரைட்டா? சேவ் ஆகலையோ? ஓகே, JavaScript, Spring Boot and Pandas. Python will be replaced. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மியூட்டபிலிட்டி அப்படின்றது the behavior was characterized not only by the eligibility of the value to be changed. அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், இன்னும் டெப்த்தாக நான் பார்ப்பேன். even though if you try to change the value, if it retains its own memory location without changing the contiguous memory location, அதுவும் சேர்த்துக்கணும் மியூட்டபிலிட்டியில். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மெமரியும் சேஞ்ச் ஆகாமல் ப்ளஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனால் தான் மியூட்டபிலிட்டி. நிறைய பேர் மியூட்டபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா மியூட்டபிலிட்டி, they won't worry about the memory changes of the memory. புரியுதுங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரியும் சேஞ்ச் ஆகக்கூடாது, வேல்யூ சேஞ்ச் ஆகிறது தான் மியூட்டபிலிட்டி. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எல்லாமே ஆர்கிடெக்சரெலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இதை பற்றிலாம் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பார்ட் நீங்கள் மைண்டுக்குள்ளாரே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி.